உஷா ரொட்டிக்கு அப்பளங்கள் இட்டுக் கொண்டிருந்தாள். கை இயந்திர கதியில் வேலை செய்கையில் மனசு பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்தது. குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிருந்தார்கள். சங்கரும் அவர்களுடன் கிளம்பி போயிருப்பான். அவர்களுடைய டிசியை வாங்க போயிருப்பான் என்று அவள் அனுமானித்திருந்தாள். நேற்று இரவு நடந்த அந்த பயங்கர அனுபவத்துக்கு பிறகு அவள் இரவு முழுவதும் தூங்காமலே கழித்தாள். மனதில் ஏற்பட்ட அதிர்ச்சியில் கண்களில் நீர் கூட வரவில்லை. அவன் தாழ் போட்டுவிட்டு அவள் அருகில் வந்தபோது அவளுள் ஒரு வகை பீதி படர்ந்தது. அவள் பின்னால் விலகி கொண்டாள். என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? அவன் சிரித்தான். உனக்கு ஒன்றும் சின்ன வயசில்லை. இதெல்லாம் நான் சொல்லித்தான் தெரியணுமா? அவள் கலவரத்துடன் அவனை கேட்டாள். என்னுடைய அப்பா உங்களிடம் என்னை பற்றி சொல்லவில்லையா? எதை பற்றி? அவள் தயங்கினாள். என்னுடைய குறையை பற்றி சொன்னார் என்றான் அவன் பொறுமை இல்லாமல். உனக்கு குழந்தைகள் பிறக்காது, ஏதோ கோளாறு ஏற்பட்டதால் கர்ப்பப்பை எடுக்க வேண்டி வந்தது, மற்றபடி நீ நார்மல் என்றான். அவள் அதிர்ந்து போனாள். என்னது? அவர் அப்படியா சொன்னார்? அவளுடைய விழிகள் பிதுங்கி போயிற்று. அவமானத்திலும் அதிர்ச்சியிலும் கண்ணங்கள் சூடேறி போயின. அவன் முகத்தில் கோபத்தின் ரேகை தெரிந்தது. வாட் யூ மீன்? இன்னும் வேறு ஏதாவது இருக்கா? என்னிடமிருந்து எதையேனும் மறைத்திருக்கிறாரா? அவளுக்கு வார்த்தைகளே வரவில்லை. தொண்டை காய்ந்து போயிற்று. கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. அவள் விழுந்து விடுவோமோ என்கிற பயத்தில் பக்கத்தில் அந்த மேஜையை பிடித்து கொண்டாள். என்னுடைய அப்பா மிகப்பெரிய தப்பை செய்திருக்கிறார். அதற்காக நீங்கள் என்னை மன்னிக்கணும் என்றாள் மெல்ல. அவனுக்கு சுரீர் என்று கோபம் வந்தது. எனக்கு இந்த டிராமா எல்லாம் வேண்டாம். என்ன விஷயம்னு சொல்லு. அவள் எச்சிலை விழுங்கி கொண்டாள், தொண்டையை நனைத்துக் கொள்கிற மாதிரி. பிறகு அவள் நிதானமாக தன் குறையை பற்றி, அவனை திருப்திப்படுத்த முடியாத தன் நிலைமையை பற்றி விளக்கினாள். அவனுக்கு முகம் ஜுஜுவென்று என்று ஆகிவிட்டது. உங்க அப்பா என்னிடம் சொல்லாதது உனக்கு தெரியாது என்கிறாயா? சத்தியமாக தெரியாது. அவன் மிக ஆத்திரத்துடன் அவள் அருகில் வந்தான். பலார் என்ற கன்னத்தில் ஒரு அறை கொடுத்தான். அவள் நிலை குலைந்து போனாள். ஒருவித சீற்றமும் அவமானமும் அவளுள் எழுந்தன. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும் என்று சற்றும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியோடு, ஒரு கையாளாகத்தனத்தோடு அவனை பார்த்தபடி நின்றாள். அவன் முகம் கோரமாகி போயிற்று. நீயும் உன் அப்பாவும் சேர்ந்து என்னை மோசம் செய்திருக்கிறீர்கள். நீ படித்தவள், வக்கீல். உனக்கு தெரியாமல் உங்க அப்பா இப்படி ஏற்பாடு செய்து விட்டார் என்கிறாயா? என்னை நம்புங்கள் என்றாள் அவள் பலவீனமாக. உங்களிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டதாக சொன்னார். அதற்காகத்தான் நான் கூட உங்களை கேட்டேனே, என்னை பற்றி தெரிந்தும் என்னை எதற்கு கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்தீர்கள் என்று. அவன் கோபத்துடன் அவளை பார்த்தான். நான் கண்டேனா நீ எந்த அர்த்தத்தில் கேட்டாய் என்று? அவனது கேள்வியில் நியாயம் இருக்கிற மாதிரி இருந்தது அவளுக்கு. அவள்தான் அவனை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாள். அவனை ஏன், பெற்றோரையே அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்பா இத்தனை அசட்டுத்தனமாக அவளுடைய வாழ்க்கையோடு விளையாடி இருப்பார் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி டெஸ்பரேட்டாக போவதற்கு என்ன காரணம் என்றும் புரியவில்லை. சங்கர் ஒரு விவேகானந்தராக, ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருப்பான், அவளது இயலாமையை பொருட்படுத்த மாட்டான் என்று அப்பா நினைத்தாரா? அவள் ஒரு வக்கீலாக இருந்து கொண்டு எப்படி எல்லாவற்றையும் சந்தேகிக்காமல், கேள்வி கேட்காமல் இருந்தாள்? நான் இதற்காக உங்க அப்பாவின் மேல் கேஸ் போட முடியும் தெரியுமா? அவனது இந்த கேள்வியை கேட்டு அவள் அதிர்ந்து போனாள். கேஸ் போட்டால் அவளது பெயரும் ரகசியமும் எப்படி சந்தேசிரிக்கும் என்று நினைக்கையிலே அவமானத்தில் உடல் கூசியது. அவன் வாதத்தில் இருந்த நியாயத்தை உணர்ந்து அவள் பேசாமல் நின்றாள். அவன் குரூரத்துடன் அவளை பார்த்தான். இப்பொழுது அவனை அந்த நிலையில், அந்த பார்வையில் தெரித்த குரூரத்தை பார்க்கும்போது, வெறும் தோழமைக்காக இவன் கல்யாணம் செய்து கொள்வான் என்று எப்படி நம்ப முடிந்தது நம்மால் என்று அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஏமாற்றப்பட்ட வேங்கை புலி மாதிரி இருந்தது அவனை பார்க்கையில். அவளது மௌனம் அவனது ஆத்திரத்தை இன்னும் கிளப்பியிருக்க வேண்டும். அவளை மேலும் கீழுமாக ஒரு வெறியுடன் அவன் பார்த்தான். பின் ஏன் இந்த மாதிரி வேஷம் போடுகிறாய்? ஆளை ஏமாற்றவா? அது எப்படிப்பட்ட வேஷம் என்று நான் பார்க்க வேண்டாமா? அவள் பயந்து போய் பின்னுக்கு நகர்ந்தாள். அவன் வேங்கை மாதிரி அருகில் வந்தான். ப்ளீஸ், நோ, நோ. அவள் பயத்துடன் மெல்லிய குரலில் கூவினாள். அவன் அதை சட்டை செய்யவில்லை. அவள் ஒரு சாதாரண, எல்லோரையும் போன்ற ஒரு பெண் என்று இத்தனை நாள் உலகத்தை நம்ப வைத்த சாதனங்கள் அவளது காலடியில் விழுந்தன. அவள் அவமானம் தாங்காமல் கைகளால் உடலை மூடிக்கொண்டு கீழே உட்கார்ந்தாள்.
அவன் அருவருப்புடன் அவளது ஆடைகளை அவள் மேல் விட்டெறிந்தான். "கெட் லாஸ்ட், யூ பிளடி சீப்!" அவன் அடிக்குரலில்தான் அந்த வார்த்தைகளை வெளியே யாருக்கும் கேட்காத வண்ணம் சொன்னான். இருந்தும் அதன் கொடூரம் அவளது எலும்புக்குள் ஊடுருவிச் சென்று அவளை நடுங்க வைத்தது. அவன் பிறகு ஏதும் பேசாமல் கோபத்துடன் கட்டிலுக்கு சென்று படுத்துக் கொண்டான். அன்று இரவு முழுவதும் அவள் ஒரு அனாதை மாதிரி, பெரிய குற்றம் புரிந்துவிட்டவள் மாதிரி அந்த அறையின் ஒரு மூலையில் உட்காருகையில் இதுவரை உணர்ந்தறியாத ஒரு துக்கமும் அவமானமும் பயமும் அவளை வியாபித்தன. இத்தனை பயங்கரமாக ஆரம்பித்த அவளது புதிய வாழ்வு எப்படி இருக்கப் போகிறது? இத்தனை நாளும் கௌரவமாக மிதப்பாக படித்த படிப்பு தந்த தைரியத்தில் வக்கீல் என்கிற தோரணையில் வளைய வந்தவள் இப்பொழுது 2 நாட்களில் அதெல்லாம் பழம் கதையாகி மூலையில் உட்கார்ந்து கொண்டு வருங்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயத்தில் ஆழ்ந்திருப்பது அவளுக்கே புரியாத ஒன்றாக இருந்தது. எத்தனை வகையாக ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு விட்டோம் என்ற பரிதவிப்பு மனத்தை வதைத்தது. இப்பொழுது அவள் இருப்பது இருமுனை கத்தியில். எந்த பக்கம் திரும்பினாலும் வெட்டு கிடைக்கும். திரும்பி முரதாபாத் போய்விடவும் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. பெற்றோருக்கு அவமானம் மட்டும் இல்லை, பழைய பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் விஸ்வரூபத்தோடு தலை தூக்கும். சங்கருடனேயே தங்கினால் அவனது கோபத்துக்கும் அவன் அவளை அவமானப்படுத்துவதற்கும் ஈடு கொடுக்க வேண்டும். அவள் கண்களிலிருந்து முதல் முறையாக சரம் சரமாய் நீர் வழிந்தது. இப்படியும் ஒரு பிறவி எடுக்கவில்லை என்று யார் அழுதார்கள்? அவள் தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்தாள். சிந்திக்க சிந்திக்க ஒரு விஷயம் அவளுக்கு தெளிவாக புரிந்தது. சங்கருக்கு கோபம் ஏற்பட்டதென்றால் அது நியாயம் என்று தோன்றியது. அவனிடம் பூரா விஷயம் சொல்லாமல் மறைத்தது அப்பாவின் மிகப்பெரிய குற்றம் என்று தோன்றியது. அவன் கோபத்தில் தாறுமாறாக நடந்து கொண்டால் அதை பற்றியும் கேள்வி கேட்க தனக்கு உரிமை இல்லை என்று தோன்றியது. ஒவ்வொருத்தருக்கு கோபம் ஒவ்வொரு மாதிரி வரும். மிதமிஞ்சிய கோபத்தில், ஏமாற்றத்தில் சராசரி மனிதன் மனிதனாக நடந்து கொள்வான் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? சராசரி மனிதன் அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ஞாபகப்படுத்திக் கொள்கிறவள் மாதிரி. சங்கர் ஒரு சராசரி மனிதன். அவனிடமிருந்து மிக உயர்ந்த பண்புகளை அவள் எதிர்பார்த்தாளானால் அவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சும். அவனை பற்றி ஏதேனும் அசட்டுத்தனமான கற்பனையை அவள் வளர்த்து கொண்டிருந்தால் அவளுடைய ஏமாற்றத்திற்கு அவளே பொறுப்பாளி. அவள் ஒரு திருமணத்திற்கு வந்தாள். கலங்கி கொண்டு உட்கார்ந்திருப்பதிலோ, தான் தோற்று போனேன் என்று புலம்பிக் கொண்டு மறுபடியும் முராதாபாத் சமூகத்துக்கு எதிரில் நிற்பதிலோ அர்த்தமில்லை. திரும்பி போவது தோல்வியை ஒப்புக்கொள்கிற மாதிரி. அவள் சங்கரின் மனைவி என்கிற முறையில் தனது மற்ற கடமைகளில் கவனமாக இருப்பாள். வீட்டை பராமரிப்பதிலும் குழந்தைகளை அன்புடன் வளர்ப்பதிலும் புத்தியை செலுத்தினால் என்றைக்காவது ஒரு நாள் சங்கர் அவளது உள்ள கிடக்கையை புரிந்து கொண்டு மன்னிக்க மாட்டானா? அன்பை கொடுத்தால் அன்பு கிடைக்காதா? அவளுடைய ஆயுதம் அவனுடைய குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு தன் முழு கவனத்தையும் செலுத்தி அவனது கோபத்தை போக்க வேண்டும். பெண்மை அவளுள் மலரவில்லையே தவிர பெண்மையின் இலக்கணங்களிலிருந்து சிறிதும் பிறழாதவள் அவள் என்று அவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சராசரி மனிதனை தனது பண்புகளால் ஒரு லட்சிய புருஷனாக்க வேண்டும். அவள் தனது தீர்மானத்தை செயல்படுத்துகிறவள் மாதிரி ஒரு முடிவுடன் முந்தைய தினம் எதுவுமே நடக்காத மாதிரி விடுவதற்கு முன் எழுந்து குளித்துவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். சீக்கிரமே எழுந்துவிட்ட குழந்தைகளுக்கு சிரித்த முகத்துடன் பல் தேய்க்க வைத்து பாலை குடிக்க வைத்தாள். பாலை குடித்ததும் அவளுக்கும் அவர்களுக்கும் இடையே இருந்த இறுக்கம் சற்று குறைந்த மாதிரி இருந்தது. பெரியவளுக்கு குளிக்க வெந்நீரை கொடுத்துவிட்டு அவள் டீயை கோப்பையில் ஊற்றி சங்கருக்கு கொண்டு போனாள். அவள் நுழைகையில் சங்கர் விழித்து கொண்டு விட்டத்தை வெறித்து பார்த்தபடி படுத்திருந்தான். ஆள் அரவம் கேட்டு அவன் சற்றென்று திரும்பினான். ஈர தலைமயிர் தோளிலே புரள குளித்து புது மலர் போல் அவள் உள்ளே வருவதை அவன் நம்ப முடியாத மாதிரி பார்த்தான். அவள் அவன் பார்வையை சந்திக்காமல் கட்டிலின் பக்கத்தில் இருந்த ஸ்டூலின் மேல் டீ கோப்பையை வைத்தாள். இந்தாருங்கள் டீ என்றாள் மெல்லிய குரலில். குட், இதற்குத்தான் நீ லாயக்கு என்றான் அவன் எகத்தாளமாக. மறுபடி ஒரு அவமான உணர்வு அவளுள் படர்வதை அவள் உணர்ந்தாள். முகம் லேசாக சிவந்தது. அவள் பதில் பேசாமல் நின்றாள். அவன் அவளை மேலும் கீழுமாக பார்த்தான். கடவுள் உனக்கு இத்தனை அழகை கொடுத்திருப்பது அநியாயம், அக்கிரமம் என்றான் அவன். அவள் சுவரை பார்த்து கொண்டு பதில் சொன்னாள். முக்கியமானதை கொடுக்காமல் அழகை மட்டும் கொடுத்திருப்பது அநியாயம்தான். சாமர்த்தியமாக பேசுகிறாய். ஆனால் உன்னை விட சாமர்த்தியமாக என்னால் இருக்க முடியும்.
என்றபடி அவன் கோப்பையை கீழே வைத்தான். அவள் பதிலே பேசாமல் அந்த கோப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். மார்பு படபடவென்று அடித்துக்கொண்டது. இவனை ஆயுசுக்கும் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று மனதில் ஒரு பீதி படர்ந்தது. ரொட்டிகளை இட்டுக்கொண்டே நினைவுகளில் லயித்து போன நிலையில் நாத்தனாரின் குரல் அவளை திகைக்க வைத்தது. பிறந்தகத்து நினைவு போகவில்லையா உனக்கு? கூப்பிட கூப்பிட காதிலேயே விழவில்லையே. உஷா கூச்சத்துடன் சிரித்தாள். அது லேசில் போய்விடுமா? நீங்கள் எதற்காக கூப்பிட்டீர்கள்? ரொட்டி இட்டது போதும், நீயும் நானும் தானே சாப்பிடுவதற்கு இன்னும் பாக்கி என்று சொன்னேன். நீ பாட்டுக்கு காதிலே போட்டுக்கொள்ளாமல் செய்து கொண்டே இருக்கிறாய். அவள் வெட்கத்துடன் சிரித்து கொண்டே அங்கிருந்தவர்களை அப்புறப்படுத்தினாள். இருவரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். அம்மாவின் சாப்பாட்டையே சாப்பிட்டு பழகிய நாக்குக்கு புதிய இடத்தின் ருசி திருப்தியாக படவில்லை. முந்தைய இரவு தூக்கம் இல்லாமல் போனதால் ஒருவித ஆயாசமும் சோர்வும் சேர்ந்து பசியே இல்லாமல் இருந்தது. அவளையே பார்த்து கொண்டிருந்த நாத்தனார் சிரித்து கொண்டே சொன்னாள், சங்கருக்கு நல்ல ரசனைதான். உஷாவுக்கு லேசாக முகம் சிவந்தது. பேசாமல் இருந்தாள். அவனுடைய முதல் பெண்டாட்டி விமலாவும் ரொம்ப அழகாக இருப்பாள். பாவி, அல்ப ஆயுசிலே போயிட்டாள் என்று விட்டு உஷா ஏதேனும் கேட்கப் போகிறாளோ என்று ஊடுருவர் மாதிரி பார்த்தாள். உஷாவுக்கும் அதை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆர்வம் எழுந்தது, அவளையும் அறியாமல். பாவம், அத்தனை சின்ன வயசில் பெண்டாட்டி செத்தது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கும் இல்லையா? நன்றாய் கேட்டாய். இருக்காதா பின்ன? நீயாவது ஒல்லியா இருக்க. விமலா பட்டாணிச்சி மாதிரி இருப்பாள். அதுவும் எப்படிப்பட்ட சாவு? உஷா பதில் பேசாமல் நாத்தனார் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தன் பேச்சை நிறுத்திவிட்டு ஒரு வினாடி உஷாவை பார்த்தாள். சங்கர் சொன்னானா உனக்கு அவளை பற்றி? ஆமாம், சொன்னார் என்றாள் உஷா மெல்லிய குரலில். அவளுடன் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்ததாக சொன்னார். திடீரென்று காய்ச்சலில் இறந்து விட்டதாக வருத்தப்பட்டு கொண்டார் என்றாள். அவன் என்ன சொன்னான் என்று அவளுக்கு விரிவாக நினைவில் தங்காமல் போனது மாதிரி இருந்தது. நாத்தனார் சட்டென்று முகத்தை கவிழ்த்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள். உஷாவின் பார்வையை தவிர்க்கிற மாதிரி. ஆமாம், அப்படித்தான் இறந்து போனாள் என்றாள் சற்று நேரம் பொறுத்து. அவள் அப்படி சொன்னது உஷாவுக்கு ஏதோ செயற்கையாகப்பட்ட மாதிரி இருந்தது. உஷா பேசாமல் சாப்பிட ஆரம்பித்தாள். எங்கோ பாதி வாக்கியத்தில் நிறுத்திவிட்டு தொடர்கிற மாதிரி நாத்தனார் மறுபடியும் ஆரம்பித்தாள். ஆனால் உன்னளவு அவள் படித்தவள் இல்லை. நீ நிறைய படித்திருக்கிறாயம்மே. ஏதோ கொஞ்சம் என்றாள் உஷா. இந்த காலத்தில் யார்தான் படிக்கவில்லை? ஆமாம் என்றாள் நாத்தனார். கும்பலோடு கோவிந்தா போடும் கேஸ் இது என்று நினைத்து கொண்டாள் உஷா. சங்கரிடம் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவள் திட்டுக்கிட்டு பார்த்தாள். ஏன்? உடனே நாத்தனார் சமாளித்து கொண்டாள். எனக்கு அவனோடு ரொம்ப பழக்கம் இல்லை. ஒன்று விட்ட தங்கையானதால கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப கோபக்காரன் என்று. குழந்தைகள் கூட அவன்கிட்ட ரொம்ப ஒட்டாம இருக்கு, கவனிச்சியா? அது நிஜம்தான் என்று தோன்றியது உஷாவுக்கு. குழந்தைகள் மேல் தனக்கு இருந்த பாசத்தை அவன் வார்த்தைகளில் இங்கு வருவதற்கு முன் காட்டியதோடு சரி. இங்கு வந்த பிறகு அவனுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு நெருக்கம் இருந்த மாதிரியே தெரியவில்லை. நாத்தனாரின் வம்பு பேச்சுக்கு தெம்பளிக்க அவளுக்கு இஷ்டமில்லை. ஒவ்வொருத்தர் சுபாவமும் ஒவ்வொரு மாதிரி. நான் சமாளித்துக் கொள்வேன். குழந்தைகள் தன்னை போல் சரியாகி விடுவார்கள். அவள் பேச்சை வளர்த்த விரும்பாமல் அகன்றாள். நாத்தனார் பதில் பேசாமல் தன் காரியங்களை கவனிக்கச் சென்றாள். உஷா படுக்கை அறைக்கு சென்றாள். அந்த இரட்டை கட்டிலை பார்க்கையில் மறுபடியும் முந்தைய இரவின் நிகழ்ச்சியெல்லாம் மறுபடியும் நினைவுக்கு வந்தது. அவமானம் நெஞ்சை நிறைத்தது. சங்கரின் கோபம் நிறைந்த முகம் எதிரில் நிழலாடியது. அந்த நாத்தனார் சொன்ன மாதிரி அவன் சுபாவத்திலேயே கோபக்காரனாகவும் முரடனாகவும் இருந்தானால் இப்பொழுது அவன் இன்னும் அசுரனாக வல்லவா போய்விடுவான். அசுரனாக போனாலும் சமாளிக்கலாம். இவன் விலங்காக இருப்பவன் என்று தோன்றியது. இந்த விலங்கை எப்படி சமாளிப்பது? இவனை மனிதனாக்க முடியுமா? அவள் கதைகளில் படித்திருக்கிறாள் அன்பு என்னும் உணர்வுக்கு இருக்கும் சக்தியை பற்றி. அன்பை காட்டினால் பாறையாக இருக்கும் இருதயம் கூட உருகும் என்று படித்திருக்கிறாள். அப்படிப்பட்ட அன்பை இவனுக்கு காட்டினால் மெல்ல மெல்ல அவன் அவளை புரிந்து கொள்ள மாட்டானா? அவளுக்கு ஒரே அசதியாக இருந்தது. எதிரே இருந்த கட்டில் படுத்துக்கொள்ள அழைத்தது. அவள் சுய நினைவே இல்லாதவள் மாதிரி படுத்துக்கொண்டாள். சங்கரை எப்படி சரிப்படுத்துவது என்பதை மனதில் சிந்தனையில் போராட்டமாக இருந்தது. அவனை மெல்ல மெல்ல அவள் அப்படியே உறங்கி போனாள். உஷா, உஷா! யாரோ அவளை தொட்டு உலுக்குகிற மாதிரி இருக்கவே அவள் திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். சங்கர் அவளை உலுக்கி கொண்டிருந்தான். தூக்கி வாரி போட்டு அவள் எழுந்தாள்.
சங்கர் அவளை கோபத்துடன் பார்த்தான். என்ன தூக்கம் இந்த மாலை வேளையில்? போய் முகத்தை கழுவி கொண்டு வா. என் சிநேகிதர்கள் வந்திருக்கிறார்கள் உன்னை பார்க்க என்றான். அவள் சற்றென்று முகம் கழுவி கொள்ளப் போனாள். பாதி தூக்கத்தில் எழுப்பி விட்டது தலையை என்னவோ செய்தது. அடுப்பில் டீக்கு ஜலம் வைத்துவிட்டு அவள் வெளியே வந்தாள். அவளை பார்த்ததும் 3 பேர்கள் எழுந்தார்கள். கையை குவித்தபடி அவளும் கையை குவித்து புன்னகையுடன் நமஸ்கரித்தாள். அவர்கள் சிறிது நேரம் பேசாமல் இருந்தார்கள். என்ன பேசுவது என்று தெரியாத மாதிரி அவளை பார்த்து கொண்டு கடைசியில் ஒருத்தன் சொன்னான், சங்கரை நன்றாக அடக்கி வையுங்கள். அவனுடைய முரட்டுத்தனமும் கோபமும் பிரசித்தி பெற்றவை. ஷட்டப் என்றான் சங்கர் சிரித்து கொண்டே. அவளை நீ பயமுறுத்த முடியாது. அவள் ஒரு வக்கீல். அவன் இவ்வளவு சகஜமாக பேசுவது உஷாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் பேசாமல் இருந்தாள். அப்படிப்பட்ட ஆள்தான் உனக்கு வேணும். ஓ ஷட்டப். அவள் உள்ளே எழுந்து போனாள். டீ போட்டு கொண்டு வர. பிடிச்சாலும் நீ நல்லாத்தான் பிடிக்கிற என்று அவர்களில் யாரோ சொல்வது அவளுக்கு கேட்டது. சங்கர் சட்டென்று வேறு ஏதோ ஒரு பேச்சை மாற்றினதும் அவளுக்கு புரிந்தது. அவர்கள் டீயை சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் கழித்து கிளம்பி போனார்கள். அவள் மறுபடி உள்ளே சென்று உட்கார்ந்து கொண்டாள். சங்கர் உள்ளே வந்தான். யார் பார்த்தாலும் மயங்குகிற மாதிரி ஏமாறுகிற மாதிரி இருக்கிறாய். அந்த மட்டில் நான் பிழைத்தேன் என்றான் எகத்தாளமாக. அவள் பதில் பேசவில்லை. என்னை அடக்கி வைக்க சொல்கிறான் அந்த மடையன். யார் யாரை அடக்குகிறார்கள் என்று பார்க்கலாம். நான் கேட்ட வரதட்சணையிலும் பாதிதான் கொடுத்திருக்கிறார் உன் அப்பா. இனிமேல் எப்படி பணம் கறக்கிறேன் என்று பார். அவன் சிரித்தான். அவள் அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். எதிரே இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி விரித்தபடி கிடந்தது. அரை மணி நேரமாக ஒரே பக்கத்தை பார்த்து கொண்டிருப்பது உஷாவுக்கு புரிந்தது. எழுத்துக்கள் கண்களில் பதியவில்லை. மனசு எதையெதையோ நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தது. இடையிடையே அவள் ரயிலின் வேகத்துக்கு தகுந்தபடி எதிரே ஓடும் மரங்களை வயல்களை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். இந்த பரந்த மண்ணில் அவளுக்கென்று ஒதுங்க இடம் கிடைக்காமல் போனது எத்தனை பரிதாபம் என்று தோன்றியது. தன்னை சுற்றி வேய்ந்து கொண்ட வேலிகளை தகர்த்தெறிய தைரியம் இல்லாமல் போனது எத்தனை கேவலம் என்று தோன்றியது. அவள் கடைக்கண்ணால் சங்கரை பார்த்தாள். அவன் பிலிம் பேருக்குள் மூழ்கி போயிருந்தான். அவள் அவனுடைய மனைவி. அதை நினைக்கும் போதே அவளுள் ஒரு ஜில்லிப்பு ஓடிற்று. அது எப்படி சாத்தியமாயிற்று? விதியின் வக்ர விளையாட்டுக்கு ஒரு எல்லை இல்லை போலிருந்தது. இவனோடு மீதி காலத்தை எப்படி ஓட்டப்போகிறோம் என்று நினைக்கையில் மனதில் ஒரு நிராசை எழுந்தது. அன்று அவன் அத்தனை அலட்சியமாக எந்தவித கூச்சமும் இல்லாமல் அவள் தந்தையிடமிருந்து பணம் வாங்கி கொண்டதை பற்றி அவளிடம் சொன்னபோது அவள் அதிர்ந்து அருவருத்து போனாள். வரதட்சணை வாங்குவது சட்டப்படி குற்றமானாலும் எல்லோரும் இன்னும் வாங்கி கொண்டும் கொடுத்து கொண்டும் இருப்பது அவளுக்கு தெரியாமல் இல்லை. இருந்தும் அவளுடைய தந்தையே அவளுக்கு தெரியாமல் கொடுத்திருக்கிறார் என்று தெரிந்தபோது அவள் அதிர்ச்சி அடைந்தாள். சட்டம் படித்து நியாய தர்மங்களை சொல்லி வாதாடியவளின் வாழ்க்கையை அப்பா எத்தனை அலட்சியப்படுத்தி விட்டார். அவளுக்கு வீக்லியில் பார்வை பதியாமல் கண்களில் நீர் நிறைந்தது. அப்பா, நீங்கள் செய்தது கொஞ்சம் கூட நியாயமில்லை. அப்படி நான் வேண்டாமற் போகும் அளவுக்கு என்ன ஆகிவிட்டது? நீங்கள் ஒரு மட்ட ரகமான வியாபாரி. ஒரு விற்பனையாக முடியாத சரக்கை பொய் சொல்லி விட்டிருக்கிறீர்கள். சட்டப்படி நீங்கள் தான் குற்றவாளி. நீங்கள் செய்த பாவத்துக்கு சிலுவையை நான் தான் சுமக்க வேண்டும். சுமக்கப் போகிறேன். வேறு வழி இல்லை. மறைத்து வைத்த விஷயத்தை எல்லாம் பெருந்தன்மையோடு எடுத்துக்கொள்ளப் போகிறவனாக தெரியவில்லை இந்த சங்கரை பார்த்தாள். இதை சாக்காக வைத்து மேலும் மேலும் பணம் பறிக்க அவன் முயன்றால் அவளுக்கு ஆச்சரியம் ஏற்படாது. அவளுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தது. எத்தனை மோசமான கேஸ் இது! ஒரு வக்கீல் இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையில் மாட்டிக்கொள்வது எத்தனை கேவலம்! நிலைமையை சமாளிக்க என்ன வழி என்று அவள் தீவிரமாக சிந்தித்தாள். திரும்பி முராதாபாத் போவதானால் ஒருவித லாபமும் இல்லை என்று தோன்றியது. திரும்பி போவது தோல்வியை பகிரங்கமாக ஒத்துக்கொள்கிற மாதிரி. எத்தனையோ காலமாக மறைத்து வைத்திருந்த ரகசியம் பொது விஷயமாகி அவள் ஒரு அனுதாபத்துக்குரிய பாத்திரமாகவே இருக்க நேரிடும். அதைவிட கேவலமான நிலைமை வேறு என்ன இருக்க முடியும்? அவள் தனக்குள் தீர்மானித்து கொண்டாள். ஒரு பிரச்சனையிலிருந்து ஓடி விடுவதனால் ஒரு லாபமும் இல்லை. புதிய பிரச்சனைகள் தான் முளைக்கும். அதனுடைய இருந்தால் சமாளிக்கும் வழிகள் கிடைக்கும். ஒரு மனைவியாக தாயாக இருப்பது என்று நினைத்து வந்தாயிற்று.
அது நடிப்பாகவே இருந்தாலும் அந்த நடிப்பில் நிஜமாக ஆழ்ந்து போக வேண்டியது அவள் வரை அவசியம். யாரோ அவள் தொடையை தொடுகிற மாதிரி இருந்தது. அவள் வீழ்ச்சியில் இருந்த பார்வையை அகற்றி பார்த்தாள். மகேஷ் என்னமோ கேட்கிற மாதிரி அவளை பார்த்தான். அவளையும் அறியாமல் அவள் உதடுகளில் புன்னகை அரும்பிற்று. என்ன வேணும் கண்ணு? அவளது அன்பான கனிவான பேச்சை கேட்டு வியப்படைந்த மாதிரி மகேஷ் அவளை பார்த்தான். பிறகு கண்களை தாழ்த்தி கொண்டு, அதை சொல்றியா என்றான். எதை? அவன் காமிக்ஸ் பகுதியை காண்பித்தான். அவள் சிரித்துக்கொண்டே மெல்ல ஆரம்பித்தாள். பாண்டமின் கதையை. துஷ்டர்களையெல்லாம் அடக்கிய பாண்டம், துஷ்ட மிருகங்களையெல்லாம் அன்பினால் ஒன்றுபடுத்திய பாண்டம், நல்லவர்களுக்கு எப்பவும் ஜெயம் உண்டு என்று நிரூபிக்கும் பாண்டம். கதை கேட்ட திருப்தியில் ஒரு தோழமையுடன் மகேஷ் தன் கையை அவளது தொடைமேல் போட்டபடி உட்கார்ந்து கொண்டு வெளிப்புற காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தான். அந்த பிஞ்சு முகத்தை பார்த்து அவள் தனக்குள் தீர்மானித்து கொண்டாள். அவள் அந்த பாண்டமை போலத்தான் நடந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த கதையை சொல்லும் பொழுது அன்பினால் சாதிக்க முடியாதது ஒன்றுமே இல்லை என்று தோன்றியது. அவளுடைய இழப்புக்கெல்லாம் அன்பை செலுத்தித்தான் கள்ளமில்லாத இந்த குழந்தைகளின் மேல் ஈடுகட்ட முடியும். சங்கரின் மனம் ஒரு நாள் புரிந்து கொள்ளாதா? மனதளவில் அவள் ஒரு பெண்தான் என்று அறிந்து கொள்ளாதா? சங்கரின் மேல் அவளுக்கு கோபமே ஏற்படாததைக் கண்டு அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பா அவனை ஏமாற்றி விட்டார் என்கிற குற்ற உணர்வினாலா, இல்லை அவனது கணவனாகிவிட்ட காரணத்தினாலா? கணவன் என்கிற பந்தத்துக்கு ஏதும் அழுத்தம் ஏற்பட்ட மாதிரி அவளுக்கு தெரியவில்லை. இன்னமும் அது ஏதோ நம்ப முடியாத ஒரு விஷயம் மாதிரி இருந்தது. குற்ற உணர்வுதான் அவள் நிலையை பலவீனமாக்கி இருக்கிறது என்று புரிந்தது. சங்கர் அவள் மேல் ஆத்திரமடைந்தால் அது மிகவும் நியாயமான ஆத்திரம் என்று தோன்றியது. நேபாளத்தில் ஃபர்னிஷ் குவார்ட்டர்ஸ் கிடைக்கும் என்று அவன் சொன்னதால் ஒரு சின்ன பாத்திர பெட்டியுடன் துணி பெட்டிகளுடனும் அவர்கள் கிளம்பினார்கள். எல்லோர் எதிரிலும் சங்கர் இயல்பாக நடந்து கொண்டது அவளுக்கு சௌகரியமாக இருந்தது. குழந்தைகள் மூளைக்கு ஒருவராக முடங்கி கொண்டு படுத்திருந்தார்கள். அவள் ஹோல்டாலை திறக்க எழுந்தபோது அவன் சட்டென்று எழுந்து பிரித்தான். அவள் கை அவன் மேல் பட்டது. அவன் சடாரென்று ஒதுங்கி கொண்டான். அவள் ஒருவித அவமான உணர்வோடு உட்கார்ந்து கொண்டாள். 10 நாட்களில் அவளது நிலைமை தலைகீழாக போய்விட்டதை அவள் நினைத்து பார்த்து கொண்டாள். வீட்டில் அம்மாவும் அப்பாவும் அவள் மனம் நோக பேசவே பயப்படுவார்கள். அவள் தன்னை விட அதிகம் படித்தவள் என்கிற தாழ்வு மனப்பான்மையோடு மோகன் அவளிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பான். எத்தனை மதர்ப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் அவள் வளைய வந்து கொண்டிருந்தாள். இப்பொழுது கண் சொடுக்கும் நேரத்தில் எப்படி தலைகீழ் பாடமாகிவிட்டது. அவன் அவளையே பார்ப்பதை உணர்ந்து அவள் திரும்பினாள். அவன் என்னவோ சொல்லப்போகிறான் என்று அவள் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அவன் ஏதோ நடுவே நின்று போன பாதி வாக்கியத்திலிருந்து ஆரம்பிக்கிற மாதிரி சொன்னான். பெட்டியில் மற்றவர்களுக்கு கேட்காத மாதிரி மெதுவாக சொன்னான். அங்கே நீ யாரிடமும் என்னுடைய 2வது மனைவி நீ என்று சொல்ல வேண்டியதில்லை. குழந்தைகள் உன்னுடைய குழந்தைகள் என்று சொல்ல வேண்டும். அவன் நிறுத்தினான். இவ்வளவுதானே என்கிற நிம்மதியோடு அவள் புன்னகைத்தாள். சொல்வது மாத்திரமில்லை, அப்படியே உண்மையிலேயே நடந்து கொள்வேன். அவன் உணர்ச்சியே இல்லாமல் குட் என்றான். உலகத்தாருக்கும் நம் உள் அவலங்கள் எல்லாம் தெரிய வேண்டிய அவசியமில்லை. ஐ டோன்ட் வாண்ட் எனி காம்ப்ளிகேஷன். அவள் பேசாமல் இருந்தாள். அவன் சொல்வது நியாயம்தான் என்று தோன்றியது. அவன் மேல் ஒரு பரிதாப உணர்வும் ஏற்பட்டது. சில சமயங்களில் அவன் மிக கம்பீரமாக நாகரிகமாக நடந்து கொள்கிற மாதிரி இருந்தது. இவனை புரிந்து கொள்ள, இவனுடன் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள நிறைய அவகாசம் தேவைப்பட்ட மாதிரி இருந்தது. மறுநாள் காலை அவர்கள் லக்னோவில் வண்டி மாற்றும்போது, இன்னும் எவ்வளவு தூரம் பிரயாணம் என்று அவள் கேட்டாள். இங்கிருந்து கோரக்பூரிலிருந்து 3 மணி நேரம் டாக்ஸியில் பிரயாணம். மாலை 7 மணிக்குள் போய் சேர்ந்து விடலாம் என்றான் அவன் சாதாரணமாக. எப்பொழுது போய் சேரப்போகிறோம் என்றிருந்தது அவளுக்கு. வேலை ஒன்றும் இல்லாமல், படிப்பிலும் மனசு ஓடாமல், இப்படி அவனோடு நேருக்கு நேர் மணிக்கணக்கில் உட்கார்ந்திருப்பது ஆயாசமாக இருந்தது. வீடு என்றால் வேலை இருக்கும், அக்கம் பக்கத்தில் ஜனங்கள் இருப்பார்கள், சுய சிந்தனைகளிலிருந்து விடுபட பல விஷயங்கள் இருக்கும். பக்கத்தில் குப்பென்று ஏதோ சென்ட் மனம் வருவதைக் கண்டு அவள் திடுக்கிட்டு தன் சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு நிமிர்ந்தாள். யாரோ புதுமண தம்பதிகள் என்று தெரிந்தது. சிவப்பு புடவையில் ஜமுக்கி வேலை செய்யப்பட்ட புடவை. முகல் முக்கால் மறையும்படி அந்த பெண் தலைப்பால் முக்காடிட்டு கொண்டிருந்தாள்.
அவளது கணவன் அவளிடம் ஒட்டி கொண்டு உட்கார்ந்தான். குழந்தைகள் சிறிது நேரம் அவர்களையே பார்த்த பிறகு அவர்களிடம் ஏதும் சுவாரஸ்யமான விஷயம் இல்லை என்கிற மாதிரி தங்களுக்குள் ஆழ்ந்தபடி ஜன்னல் வழியே தெரியும் காட்சிகளை பார்க்கத் தொடங்கினார்கள். ரயில் நகர ஆரம்பித்ததும் அவன் அந்த சிவப்பு சமிக்கை தலைப்பியை அந்த பெட்டியில் வேறு யாருமே இல்லை என்று நினைத்த மாதிரி மெல்ல ஒதுக்கிவிட்டு அவளை பார்த்து சிரித்தான். புடவை நழுவியதை உணர்ந்ததும் பதற்றப்படாமல் கூச்சப்படாமல் உட்கார்ந்திருக்கும் அந்த பெண்ணை பார்க்கும்போது உண்மையில் அவள் மற்றவர்களுக்காக சம்பிரதாயத்துக்காக தான் முக்காடு போட்டுக் கொண்டிருந்தாள் என்று உஷாவுக்கு தோன்றியது. அவன் ஏதோ அவளுடைய காதில் கிசுகிசுத்தான். அவள் கலுக்கென்று சிரித்தாள். உஷா பார்வையை ஜன்னலுக்கு வெளியே திருப்பினாள். மனதுக்குள் ஏதோ ஒரு விவரம் புரியாத ஒரு ஏக்கம் கவ்வின மாதிரி இருந்தது. பக்கத்தில் நடக்கும் அந்த நாடகத்தை ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரி, வெறும் பார்வையாளர்கள் மாதிரிதான் அவளால் பார்க்க முடியும். அந்த பெண்ணின் மனதின் கிளுகிளுப்பை, மனோகரமான எண்ணங்களை, அந்த எண்ணங்களால் பாதிக்கப்படும் அவனது செய்கைகளை, எத்தனை அசட்டுத்தனம் என்கிற ஒரு வகை இகழ்ச்சியுடன் தான் அவளால் உணர முடியும். அந்த உணர்வுகள் எல்லாம், அந்த அசட்டுத்தனங்கள் எல்லாம் இயற்கையானவை. ஒவ்வொரு சராசரி பெண்ணும் வாழ்வில் ஒரு முறை அனுபவிக்கும் உணர்வுகள் என்கிற உண்மையை அறிவு லேசில் ஒப்புக்கொள்ளாது. அவற்றை அனுபவிக்காததால் சராசரி பெண் முன்னைவிட திருமணமான பின் தன்னுடைய இழப்பு தன்னை அதிகமாக பாதிப்பதாக, துன்புறுத்துவதாக அவளுக்கு பட்டது. ஏனென்றால் முன்பு அவளுடைய இழப்பு அவளை மட்டுமே பாதித்தது. இப்பொழுது சங்கரையும் அல்லவா பாதிக்கும். அவள் சற்றென்று சங்கரை திரும்பி பார்த்தாள். அவன் அந்த தம்பதிகளை கவனித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவனது பார்வையில் வெட்கம் இல்லாமல் போய்விட்ட மாதிரி அவளுக்கு படுகையில் அவளுக்கு முகம் சிவந்தது. அந்த இளம் தம்பதிகளுக்கு யாரை பற்றியும் பிரஞம் இல்லை. வெட்கம், கூச்சம் என்பதற்கு ஏதும் அர்த்தம் இருந்ததாக தெரியவில்லை. உஷா நினைத்து கொண்டாள், இவர்கள் வெட்கமற்றவர்கள் என்று சொன்னால் சங்கர் அவளை அல்லவா நையாண்டி செய்வான். இத்தகைய உணர்வுகள் இயற்கையானவை. அவற்றை நீ அனுபவிக்காததால் அவை வெட்கமற்றவை என்று எப்படி சொல்லலாம் என்று கேட்க மாட்டானா? அவளுக்கு யாரையும் எதையும் சொல்ல அருகதை இல்லை என்று அவளுக்குள் ஒரு எண்ணம் அவளை பலவீனப்படுத்தியது. கோரக்பூர் ஸ்டேஷன் வந்துவிட்டது. அந்த பெண் மறுபடியும் முக்காடிட்டு கொண்டு பரிசாக கீழே இறங்கினாள். உஷா குழந்தைகளின் கையை பிடித்து இறக்கிவிட்டாள். இங்கே கேன்டீனில் ஏதேனும் சாப்பிட்டு விட்டு பிறகு டாக்ஸியில் கிளம்பலாம் என்றான் சங்கர். கேன்டீனில் டிஃபனுக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு அவர்கள் காத்திருக்கையில் டாக்ஸிக்கு சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சங்கர் கிளம்பினான். அவர்கள் காத்திருந்தார்கள். எதிரி சுவரில் ஏதோ பெரிய சினிமா போஸ்டர் ஒன்று இருந்தது. வித்யா சின்ஹா சிரித்தபடியே அதிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள். அதையே பார்த்து கொண்டிருந்த பாமா, அம்மா அப்படித்தான் இருப்பாள் அழகா என்றாள் திடீரென்று. ஆனால் செத்து போகும்போது ரொம்ப கருப்பாயிட்டாள் என்றான் ரவி. பாமா சட்டென்று அவளை முறைத்து பார்த்தாள். உஷ் என்றாள். ரவி சட்டென்று வாயை மூடிக்கொண்டான். உஷாவுக்கு அவர்களது பேச்சை கேட்க வியப்பாக இருந்தது. தன்னிடம் எதையோ சொல்ல குழந்தைகள் விரும்பவில்லை என்று அவள் புரிந்து கொண்டாள். அது என்னவாக இருந்தாலும் அப்போது அவர்களை கேட்கக்கூடாது என்று அவள் தீர்மானித்து கொண்டாள். சாப்பாடு வந்ததும் அவர்களது கவனத்தை திருப்பி சாப்பிட சொன்னாள். அவன் வந்ததும் அவளும் சாப்பிட்டதும் எல்லோரும் கிளம்பினார்கள். நேபாள் எல்லையில் யாராவது நம்மை அழைத்து போக வருவார்கள் ஜீப்புடன் என்று அவன் சொல்லி கொண்டிருந்தான். அவளுக்கு மனசு வேற எதிலோ லைத்த மாதிரி நழுவி கொண்டிருந்தது. இந்திய எல்லையில் சுங்க அதிகாரிகள் ஜாமான்களை பரிசோதித்து விட்டு போனார்கள். பிறகு நேபாள எல்லையில் சுங்க அதிகாரிகள் பரிசோதிக்கையில் ஜீப் வந்திருக்கிறது என்றான் அவன் சுருக்கமாக. டாக்ஸியில் இருந்த ஜாமான்களை ஜீப்பில் மாற்றி நேபாளத்தை நோக்கி செல்கையில் ஒரு பரிச்சயமான பாதையை விட்டு விலகி முன்பின் பார்த்திராத பாதையில் போகிற மாதிரி ஒரு தடுமாற்றம் மனதில் ஏற்பட்டது. நட்ட நடுத்தருவில் நிர்வாணமாக நிற்கிற மாதிரி நெஞ்சு படபடுத்தது. இந்திய காம்பஸை அடையும் போது நன்றாக இருட்டிவிட்டது. அந்த இருட்டிலும் காம்பஸ் கச்சிதமாக வரிசை வீடுகளுடன் வரிசை விளக்கு கம்பங்களுடன் துப்புரவாக தெரிந்தது. நடுவில் பூல்தாரையுடன் மைதானம். முரதாபாத்தின் புழுதி படிந்த வீதிகளையும் பழைய வீடுகளையும் பார்த்து பழகிய கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள், இந்த மாதிரி ஒரு இடத்தில் சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியாது. அவளது மன குழப்பங்களுக்கும் பிரமைகளுக்கும் அர்த்தமே இல்லை. எதையும் அவளால் சமாளித்து கொள்ள முடியும். அவள் தன்னந்தனி காட்டில் இருக்கப் போவதில்லை. 100 குடும்பங்களுக்கு நடுவில், நாகரிக மனிதர்களுக்கு இடையில், ஒரு குடும்பமாக வாழும் பலதரப்பட்ட மக்களுக்கு இடையில் வாழப்போகிறாள். இங்கே எத்தகைய மனச்சோர்வும் ஏற்படாது. ஜீப் ஒரு வீட்டு வாசலில் வந்து நின்றது. அக்கம் பக்கத்து வீட்டு வாசல்களில் இருந்து பெண்கள் எட்டி பார்ப்பது தெரிந்தது.
தானும் அவர்களை மாதிரி இனிமேல் ஒரு சாதாரண பெண்ணைப் போல் ஒரு மனைவியாய் தாயாய் வாழப்போகிறோம் என்கிற நினைவு அவளுள் எழுந்ததும் அவளுக்கு பிரமிப்பாக இருந்தது. பக்கத்து வீட்டுக்காரர் வெளியே வந்து தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டு பூட்டை திறந்தார். உதட்டில் புன்னகையுடன் உஷா குழந்தைகளை அழைத்து கொண்டு உள்ளே போனாள். வீடு ரொம்ப சிறியதாக இருந்தது. ஒரு சின்ன ரெழி, ஒரே ஒரு அறை, சமையல் அறை, பாத்ரூம். அவளுக்கு திகைப்பாக இருந்தது. ஒரு கட்டிலும் 2 நாற்காலிகளும் இருந்தன. இதற்குத்தானா ஃபர்னிஷ் வீடு என்று பெயர்? அவளுடைய கற்பனை வீட்டிற்கும் இதற்கும் நிறைய வித்தியாசம் இருந்த மாதிரி இருந்தது. அவள் அப்படி நிற்பதை பார்த்து அவன் செடுசெடுத்தான். என்ன அப்படி மசமசம் என்று நின்று விட்டாய்? ஜாமான்களை எல்லாம் ஒழுங்குபடுத்து. நான் ரெஸ்ட் ஹவுஸில் சாப்பாட்டுக்கு சொல்லிவிட்டு வருகிறேன். அவள் பேசாமல் இருந்தாள். வாட் இஸ் த மேட்டர் என்றான் அவன். அவள் ஏதோ கனவிலிருந்து விழித்து கொண்டவள் மாதிரி அவனை பார்த்தாள். வீடு ரொம்ப சின்னதாக இல்லை? அவன் அவளை ஒரு எகத்தாளத்துடன் பார்த்து சிரித்தான். ஏன்? ஐயோ பாவம், பெரிய மாளிகையில் வசித்து பழக்கம் உனக்கு. ஏன், எப்படி இருக்கும் என்று பார்த்தாய்? அவனது எகத்தாளம் அவளுக்கு சுரீர் என்று தேய்த்தது. அவள் பேசாமல் இருந்தாள். என்றான் அவன் விடாமல். அவள் மெல்லச் சொன்னாள். கிளாஸ் 1 ஆஃபீஸருக்கு இதைவிட பெரிய வீடு இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அவன் நிதானமாக அவளை பார்த்து கேட்டான். கிளாஸ் 1 ஆஃபீஸர் என்று யார் சொன்னது? அவள் அதிர்ந்தவளைப் போல் அவனை பார்த்தாள். அவன் சிரிப்பில் விஷமம் தெரிந்த மாதிரி இருந்தது. நீங்கள் அப்படித்தானே கல்யாணத்துக்கு முன்னால் சொன்னீர்கள்? கல்யாணத்துக்கு முன்னால். அவன் சிரித்தான். உங்க அப்பன் சொன்ன பொய்யை விடவா என்னுடைய பொய் பெருசு? அவள் அவமானத்தால் குன்றி போனாள். அம்மா சாகும்போது முகம் கருப்பாயிடுத்து என்று மகேஷ் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. அவளுக்கு இப்பொழுதே முகம் கருப்பாகிவிட்ட மாதிரி, கரியை பூசின மாதிரி இருந்தது. இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.